ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் லெசன் 1-2ல் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின், ஒரு ஆண்டில் நாட்டின் புவியியல் எல்லைக்குள் குறிப்பிட்ட காலத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி. செகண்ட் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றை காண்க. கூற்று 1, சராசரி வருவாயை தலா வருமானம் எனலாம். கூற்று 2, செய்தி 1 தவறு. ஆன்சர் ஆப்ஷன் டி 1 மட்டும் சரி. தேர்ட் கொஸ்டின், மனிதவள மேம்பாடு அமைச்சகத்தின் தலைமையகம் டேஸில் உள்ள சாஸ்திரி பவனில் உள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, புதுடில்லி. தேசிய பசுமை தீர்ப்பாயம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2010ஆம் ஆண்டு. அடுத்து, பல்லுயிர் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 2002ஆம் ஆண்டு. அடுத்து, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 1986ஆம் ஆண்டு. செவன்த் கொஸ்டின், வனச்சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1980ஆம் ஆண்டு. அடுத்து, நீர் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டுச்சுன்னா 1974ஆம் ஆண்டு. அடுத்து, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 1972. அடுத்து, கீழ்கண்ட கூற்றை காண்க. அன் அன்சர்டன் க்ளோரி என்ற நூலின் ஆசிரியர் அமர்த்தியா சென் கொடுத்துருக்காங்க. அடுத்து, அமர்த்தியா சென் நோபல் பரிசு பெற்றுள்ளார். ஆன்சர் ஆப்ஷன் சி, கூற்று 1 மற்றும் 2 சரி. அடுத்து, பொருந்தாத ஒன்று எது? இப்போ ஆப்ஷனில் சூரிய ஆற்றல், காற்றாற்றல், காகிதம், அணு ஆற்றல் கொடுத்துருக்காங்க. இதில் பொருந்தாதது எதுனா காகிதம். ஏன்னா மீதி மூன்றுமே ஆற்றலை பற்றி குறிக்குது. அடுத்து, சார்க் அமைப்பில் இல்லாத ஒன்று. இப்போ சார்க் அமைப்போட உறுப்பு நாடுகளில் இல்லாத ஒன்று எதுனா சீனா. அடுத்து, காடுகள், ஏரிகள், ஆறுகள் மற்றும் வன உயிரிகள் மற்றும் இயற்கை சூழலை பேணவும் மேம்படுத்தவும் அனைத்து உயிரினங்களையும் பாதுகாக்கவும் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் கடமைப்பட்டுள்ளனர் என்று கூறும் இந்திய அரசியலமைப்பு பிரிவு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 51 ஏஜி. அடுத்து, கீழ்கண்ட கூற்றை கவனி. கூற்று 1, சூரிய ஒளி புதுப்பிக்க இயலாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து, பெட்ரோல் புதுப்பிக்க இயலும் கொடுத்துருக்காங்க. கூற்று 3 இந்த கூற்று 1 சரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது சூரிய ஆற்றல் புதுப்பிக்க இயலும் ஆற்றல், பெட்ரோல் தான் புதுப்பிக்க இயலாத ஆற்றல். ஸோ இந்த அனைத்து கூற்றுமே தவறு. அடுத்து, நிகர உள்நாட்டு உற்பத்தி தேசிய உற்பத்தியின் உண்மையான அளவாக கருதப்படுகிறது. இது சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. இது சரியான கூற்று. 6லேருந்து 12 வரைக்கும் நியூ சிலபஸ்லேருந்து வரி வரி எடுக்கப்பட்ட ஹிஸ்ட்ரி நோட்ஸ் இருக்குது. மொத்தம் இதில் 10,000க்கும் மேற்பட்ட கொஸ்டின் லைன் பை லைன் வரி வரி எடுத்திருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிசியில் குரூப் 4, குரூப் 2, போலீஸில் பிசி அப்புறம் எஸ்ஐக்கு யூஸ் ஆகும். இந்த பிடிஎஃப் தேவைப்படுறவங்க அந்த ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹிஸ்ட்ரி பிடிஎஃப்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போடுங்க. நான் மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன்.